இவ்வளவுதான் சத்தமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சிஸ்டர்ஸ் யாருமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு பிறந்தது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். இயேசு பிறந்தார் என்பது இன்னைக்கு உலகம் முழுவதும் சந்தோஷமாய் கொண்டாடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு செலிப்ரேஷன் டே, ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஆனா பிசாசுக்கு இன்னைக்கு ரொம்ப கோபமான நாள். இது இருக்கீங்களா? பிசாசுக்கு பேசுங்களேன், கோபப்படுகிற ஒரு நாள் இன்னைக்கு. ஏன்னா இந்த இயேசு பிறப்பாரான்ங்கிற ஒரு டவுட்ல தான் இருந்தான். பிறந்துட்டார்ல. கைவீரா. ஆமென், ஆமென், ஆமென். கோபமாக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, சந்தோஷமா இருக்கும். சாத்தானிக்கு தான் இன்னைக்கு கோபம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் ஹாப்பியா இருக்கணும். எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்க தயவு செய்து பிறந்த நாள், எல்லாருக்கும் பிறந்த நாள் வர்ற மாதிரி கல்யாண நாள், வெட்டிங் டே, பர்த்டே மாதிரியெல்லாம் இயேசுக்கு கொண்டாடாதீங்க. போய் கேக் எல்லாம் வெட்டி அது ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஆனா அதே சமயத்தில் இன்னைக்கு சந்தோஷமான காரியம் எது தெரியுங்களா? கேக்கு கட்டிங் மட்டும் இல்லை. பர்த்டேனா அவங்க வீட்டுக்கு மட்டும்தான். வெட்டிங்னா யாருக்கு கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு மட்டும்தான். அதவா இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஒரு ஆளுக்காவது இயேசுவை பத்தி போய் சொல்லணும். நீங்க கைவர்த்தி விடாமன்னு சொல்லுங்க. ஆமென். நீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த பிறந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு நினைச்சு நீங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் கிட்ட தான் போய் கேக் கேட்பாங்க. அவங்க மட்டும் தான் ட்ரெஸ் போட்டு நீங்க நிறைய பேர் ஹாப்பியா இருப்பாங்க. மற்றவங்க வீட்டில எல்லாம் ஸ்டார் இருக்காது, மற்றவங்க வீட்டில எல்லாம் ஹாப்பியா எல்லாம் இருக்காது. இன்னைக்கு எல்லாருமே அவங்களுக்கு ஒர்க்கிங் டே, இன்னைக்கு எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, நல்ல புது வஸ்திரம் எல்லாம் உடுத்து இன்னைக்கு என்ன செய்வாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா கிறிஸ்து பிறந்ததை இன்னைக்கு அநேகருக்கு அறிவிப்பதற்குத்தான் ஒரு வாய்ப்பை கத்த தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா? நீங்க பிறந்த நாள் உங்க வீட்டுக்கு துக்க நாள். ஆமாவா இல்லையா? நீங்க பிறந்ததுனால தான் உங்க வீட்டம்மா இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறாங்க. நீங்க பிறந்தனால தான் இன்னைக்கு உங்க குடும்பம் சோத்திரம். நீங்க நிறைய பேருடைய பிறப்பு அநேகருக்கு வேதனை உண்டாக்குகிறது. நம்முடைய பிறப்பு அநேகருடைய வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வந்தது. நம்முடைய பிறப்பு அநேகருடைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை எடுத்தது. இயேசு யாருடைய வாழ்க்கையில பிறந்து இருக்கிறாரோ அவன் வாழ்க்கையில எல்லாமே மலரும். மலரும்னா உங்க முகத்தை பார்த்தா குடும்பத்தையே மாற்றி விடுகிறார். இயேசு பிறப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸை கொண்டு வந்துடுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுனுடைய பிறப்பு அநேக குடும்பங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி? வெரி ஹாப்பி. ஆமென். சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு திருடர்கள் ஒழிந்த நாள். ஐயோ, திருடர்கள் ஒழிந்த நாள், கொலைகாரனுடைய முடிவு நாள். அப்படி சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஆமென். பாவத்தினுடைய பந்த், பாவத்துக்கு இன்னைக்கு முடிவு சொல்லுங்களேன். பரிசுத்தத்துக்குரிய ஆரம்பம். பாவத்துக்கு முடிவு நாள், பரிசுத்தத்துக்கு ஆரம்ப நாள். வியாதியினுடைய முடிவு நாள், வியாதியினுடைய முடிவு நாள். ஓ ரபா சங்கனபா, துக்கத்தினுடைய மாமின் முடிவு நாள். சாத்தானுக்கு முடிவு கட்டக்கூடிய, அவனுக்கு சாவு மணி அடிச்ச நாள் இது. ஓ ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு பிறந்தபோது பூமியிலே ஒரு சந்தோஷம் உண்டானதா? ஆமென். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். மகளே, துக்கத்தினுடைய முடிவு நாள், துக்கத்தினுடைய முடிவு நாள். ஹல்லேலூயா. ப்ராஃபஸி, ப்ராஃபஸி, ப்ராஃபஸி. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ஒரு கேக்கோட முடிஞ்சிடும். ரட்சிப்பு அவருடைய நாமத்தில் உண்டு. ஆஜாதி, விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டு. ஓ ஹோ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஹல்லேலூயா இயேசு, இயேசு, இயேசு இன்னைக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமென். இன்னைக்கு பார்க்கும் போதெல்லாம் மேரி கிறிஸ்மஸ்ங்கறான். காலையில எந்திரிச்சோனே ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்கறான். குடிக்கிறவன் பகல்ல குடிக்க மாட்டான், சாயந்தரம் தான் குடிப்பான். என்னன்னா, ஆஹா இயேசு பிறந்துட்டார்ல. காலையில இருந்து தின்னு சாயந்தரம் குடிச்சு அப்படி படுத்து கிடப்பான். அவனுடைய நாள் துக்க நாள், குடிய விட்ட நாள். இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நான் விசுவாசிக்கிறேன், அவர் பிறந்தது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ஒன்று சேர், பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை ஒன்று சேர்ப்பார். இந்த ப்ராஃபஸியா சொல்றேன்.
ஆமென். பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஒன்று சேர்க்க போகிறார். எங்க சகோதரர்களுக்குள்ள பிரிவினை அங்க ஒன்றாகும். இன்னைக்கு சொல்லுங்க, வாயில இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு பிறந்தது அன்பு பிறக்கும் நாள். இன்னைக்கு சந்தோஷம் பிறக்கும் நாள், ஆசீர்வாதம் பிறக்கும் நாள், சாபம் நீங்கின நாள். அந்த புது ட்ரெஸ் எதுக்கு போடுறோம் தெரியுமா? ஒரு புது ட்ரெஸ் போடும்போது புதுமையா இருக்கிற மாதிரி இன்றைக்கு பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்கும் நாள். இருள் நீங்கின நாள், வெளிச்சம் வந்த நாள். சொல்லு, பாவ இருள் நீங்கின நாள். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்தம் வந்த நாள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம். இன்னைக்கு வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கேன். இருள் இன்னும் பாவம் என் வீட்டை விட்டு நீங்கும். காரிருள் நீங்கினது, வெளிச்சம் உள்ளே வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள் வந்த நாள், மரியாளுக்குள் வந்த நாள், பரிசுத்த ஆவியானவர் வந்த நாள். ஓ, பரிசுத்த கிருபையின் அபிஷேகம் இறங்கி வந்த நாள், சந்தோஷம் இறங்கி வந்த நாள். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் முடிய. 27ஆம் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரைக்கும். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்ட அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அல்லேலூயா. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, ஆமென், வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவள் வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு எங்க பிறப்பதற்கு ஆண்டவர் தூதனை அனுப்புறார் சொல்லுங்களேன். எங்க கூட்டிட்டு போறாரு? இயேசு பிறக்கக்கூடிய மரியாள் எங்க இருந்தால்? வீட்டில் இருந்தால். இருக்கீங்களா? மரியாளை பார்த்த உடனே நீ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன், ஆமென், யார்கிட்ட? கேப்ரியேல் மூலமா சொல்ற வேர்ட் என்னது? நீ கிருபை பெற்றவள், நீ சொல்லுங்க, வாழ்க, வாழ்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. அந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சுங்க. ஸ்திரீகள் மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி உட்காரு. ஏசப்பா உன்னை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு கேக் கட்டிங் நாளைக்கு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏதோ புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாரு வீட்டுக்காரு. இன்னைக்கு சொல்லு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளை பார்த்து ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் ஆண்டவர் ஸ்திரீகளிடத்தில் அந்த வார்த்தையை சொன்னார்? ஸ்திரீயை பார்த்த ஆண்டவர் ஏன் சொன்னார் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்பார். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். ஹலோ, பழைய ஏற்பாட்டில் ஸ்திரீகளுக்கு முதல் ஆசீர்வாதமா கிடைச்சது அவங்க செஞ்ச பாவத்தினால. ப்ளீஸ் சொல்லுங்களா, பெண்கள் மட்டும் சொன்னா போதுங்கிறேன்.
நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாகும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். நல்லா கவனிங்க. எப்ப ஏவாள் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் அவருக்கு தேவனுடைய வார்த்தை மீறினதுனால கீழ்ப்படியாததுனால வேதனையை தந்தார் ஆண்டவர். எந்த ஸ்திரீ பாவம் செய்ததுனால அந்த பாவம் செய்ய ஏவன பாம்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சாத்தானை பார்த்து சொன்னாரு. என்ன பண்ண என்ன சொல்லியிருக்காரு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் பகை உண்டாக்குனாரா? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் ஆண்டவர் மரியாளை உருவாக்கினார். ஆமென். நல்லா கவனிங்க. ஆதாமினுடைய எலும்பிலிருந்து விழா எலும்பிலிருந்து ஸ்திரீயை உருவாக்கினார். அதான் பைபிள் சொல்லுகிறது உன் வித்துக்கும் யாருன்னே தெரியாது. அவள்னா யாரும் தெரியாது. அவள் தான் மரியாள். ஆமென். யார் அவள்? அவள் தான் மரியாள். மரியாள் இப்படி வருவான்னு தெரியாதுங்க. எந்த ஸ்திரீயை கொண்டு சாத்தான் இந்த பூமியில பாவத்தை கொண்டு வந்தானோ அந்த பாவத்தை தேவன், சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவதும் ஆசீர்வாதமா. அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். ஹலோ, எங்கயாவது ஒரு ரகசியம் புரியுதா? என்ன போட்டிருக்கு? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எதை புரியுதா? அவள் ஆசை புருஷனை பற்றி. இன்னைக்கு ஏன் எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் புருஷங்கிட்ட மனைவி வந்து ஒட்டி ஒட்டி போறான்னா ஆண்டவர் கொடுத்த சாபம். அப்படியா? அதனாலதான் நான் நினைக்கிறேன் இவ்வளவு சண்டை போட்டு கூட வீட்டுல இருக்க காரணம் தானா? இது பைபிள் இருக்கு. பசங்க பிள்ளைங்க மேல அன்பு வராது. அவன் கேட்பான், எவ்வளவு திட்டுனாலும் பின்னாடியே போயிடுறான். நான் ஏதாவது சொல்றேன்னா திரும்பி திரும்பி அங்கேதான் போறான். உன் வீட்டுக்கார இன்னைக்கு நீ பிடிச்சிருக்க காரணம் பைபிள் சொல்லுது, உன் ஆசை வேற எது மேல வராது, உன் புருஷன் மேலதான் இருக்கும். பைபிள் சொல்லு. இருக்கா ஆசை? இருக்கா புருஷன் மேல? ஆடா குனிகிற இதை பாரு. அது ஆண்டவரே கொடுத்தார் சாபம். என்ன சாபம்? நீ எதன் மேல பற்றுதலா இருப்ப? இன்னைக்கு ஏன் புருஷன் மேலேயே நீ தெய்வமா இருக்கிறீன்னா அதான் காரணம். அது கீழே என்ன போட்டுருக்குது? அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவான், நீ என்ன எனக்கு தலையில இருக்கியா? உன் சொல் பேச்சு நான் கேட்கணுமா? ஆனா ஆமாவா இல்லையா? அதையே நான் சொன்ன கேட்க மாட்டேன். இன்னைக்கு எங்க போனாலும் புருஷர்களுடைய பேர் தான், பைபிள்ல புருஷன் பேர் தான் போட்டிருக்குது, பெண்கள் பேர் போடவே இல்லை. அட ஆமாவா இல்லையா? பெற்றான் 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 பெற்றானா போடணும், பெற்றான் தானே போட வேண்டும். மத்தேயில பாரு எல்லாம் பெற்றான் பெற்றான் பெற்றான். பிரதர் ஆமாவே இல்லையா? நிறைய பேர் கோபம் வரும். ஏன் இந்த வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கும்? ஏன்னா பெண்கள் பேர் மட்டும் ஆண்டவர் கொண்டு வராம. ஏன்னா அன்னைக்கே பெண்களை வந்து என்ன செஞ்சிட்டாரு? அவன் செஞ்ச வார்த்தை, அவன் செஞ்ச பாவத்தினால ஆண்டவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. உனக்கு ஆசை அவன் மேலதான் இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான், ஆண்டு கொள்வான். அட ஆண்டு கொள்வான். ஆனா இந்த சாபம் பாருங்க, ஆண்டவர் எப்படி உடைக்கிறார் பாத்தீங்களா? இதான் உங்களுக்கு புரியுதா? நீங்க நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. ஐயா என் வீட்டில் என் புருஷன் தான் ஏன் சொல்றது நான் கேட்கணுங்கிறாங்க. என்னைக்கு வீடு ஆசீர்வதிக்கப்படும்னா, மரியாள் வீட்டுக்குள்ளே வாசிமா, மரியாள் வீட்டுக்குள்ளே காபிரியேல் தூதன் வந்து அவளை பார்த்து, மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, ஸ்திரீயே கிருபை பெற்றவள். கைகளை தட்டி கை. உனக்கு கிருபை இருந்தா மட்டும்தான் உன் புருஷனை ஆசீர்வதிக்கப்பட முடியும். உனக்கு கிருபை இருந்தா மட்டும்தான் இந்த புருஷனோட வாழ முடியும். உனக்கு கிருபை இருந்தா மட்டும்தான் உன் வீட்டுல ஆசீர்வாதமா இருக்க முடியும். பைபிள் சொல்லுகிறது கிருபை பெற்றவளை. இதுதான் என் கிறிஸ்துமஸ். இன்னைக்கு ஒரு புது கிறிஸ்துமஸ்ல இன்னைக்கு தொடங்குவோமா? சாரி டார்லிங், இன்னிலிருந்து நான் உங்க கூட சண்டை போட மாட்டேன். இவ்வளவுதான் எனக்கு புரியல, ஏன் இவ்வளவு சண்டை நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு? நீ சொல்றது மட்டும் தான் நான் கேட்கணுமா? நீ சொல்றது மட்டும் தான் நான் செய்யணுமா? நீ சொல்ற சாப்பாடு மட்டும் தான் நான் செய்யணுமா?
நீங்க கிருபை பெற்றவள் சொல்லுங்க, கிருபை பெற்றவள் அவன் வீட்டுக்குள்ள வாழ முடியும். கிருபை பெற்றவள் அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமென். டைரக்டா ஆண்டவர் கேப்ரியேல் அனுப்புறது யோசேப்புட்டு அனுப்பல. அவன் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த போது ஆண்டவர் மரியாளிடத்தில் அனுப்ப காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியும் எந்த ஸ்திரீ பாம்பு போய் பேசி அவ வஞ்சிக்கப்பட்டாலோ அவ ரொம்ப ஏமாந்து காலி, சீக்கிரமா ஏமாந்துருவா, சீக்கிரமா எதையும் நம்பிடுவா, சீக்கிரமா எதையுமே நம்பிடுவா, சிரிச்சு பேசுறோம் நம்பிடுவா, சிரிச்சா போதும் அப்பாவே மறந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி பசங்க பின்னாடி போயிருவா. ஆண்டவருக்கு தெரியும், பொண்ணுகளை பத்தி தெரியும். ஒரு லவ் பண்ணனதுதான் இன்னைக்கு பாருங்க, கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ற லைஃபே இன்னைக்கு அந்த லவ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கசந்துருச்சு. ஏன்? அவங்களுக்கு லவ் எதன் மேல இருந்தது? அப்பா அம்மா விட லவ் எதன் மேல வந்துச்சு? அந்த பையன் மேல வந்துருச்சு. இன்னைக்கு சொல்லட்டுமா, ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது, அந்த ஸ்மைல் பண்றதை பார்த்தோன்னே ஹாப்பியா போயிருவாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களான்னு ஹல்லேலூயா. ஸ்திரீகளை பார்த்து இன்னைக்கு ஏன் ரொம்ப சீக்கிரம் ஏமாந்துற, சிரிச்சு உனக்கு ஏமாத்திடுறான். என்ன பைபிள் சொல்லுது, ஏவாளே உனக்கு நான் ரொம்ப ஆசையா உனக்கு வச்சிருந்த அந்த மரத்தை நீ அந்த பழத்தை சாப்பிடாத சொன்ன, நீ சாப்பிட்டே இல்லை, என் பேச்சு நீ கேட்கல தானே, இன்னைக்கு உனக்கு இன்பம் இல்லை துன்பம் தான், நீ இன்பத்தை கொடுக்கிற என்னை விட்டு நீ துன்பத்தை தேடிட்ட. பாம்பு வந்துச்சு, இன்னைக்கு பாம்பு வரல, மரியாள் வீட்டுக்கு பாம்பு வரல, மரியாள் வீட்டுக்கு சொத்திரம் மரியாள் வீட்டுக்கு பாம்பு வரல, மரியாள் வீட்டுக்கு தூதன் வந்துட்டான். உன் வீட்டுக்கு தேவ தூதன் வேணுமா? உன் வீட்டுக்கு தேவ தூதன் வேணுமா? இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே மரியாளை பார்த்து ஆமென் நீ கிருபை பெற்றவளேன்னு சொன்னது போல என் வீட்டுக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள கிருபை வேணும் ஆண்டவரே. சோத்திரம் பண்ண மாட்டியா? ஆண்டவரே கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை வேணும், என் வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்கு கிருபை வேணும், பரிசுத்தமா இருக்க கிருபை வேணும், ஆவில நிறைய கிருபை வேணும், இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு கிருபை வேணும், என் குடும்ப வாழ்க்கையில கிருபை வேணும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் யோசேப்புக்கு மரியாள் எப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதோ அப்பவே ஆண்டவர் தூதன் அனுப்பிட்டாரு. நான் சொல்லட்டுமா, இது இப்படி சொன்னா நல்லா இருக்குமா? உன் பிள்ளைய நீ இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பிள்ளை வீட்டை ஆசீர்வதிப்பாரு, உன் மகளை ஆசீர்வதிப்பாரு. என்கேஜ்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அனுப்புறாரு பாருங்களேன். ஆமென் ஆமென். அவள் நியமிக்கப்பட்ட போது, நான் சொல்றேன், நான் யாருக்கு இன்னாருக்கு என்று நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே என் பிள்ளை வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவாரு. ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென். ஆதாமுக்கு அப்பா இல்ல, ஆதாமுக்கு அம்மா இல்ல. ஆமென். ஹலோ கவனிங்களேன், ஏவாளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? மாமியார் கொடுமை இல்ல, மாமனார் கொடுமை இல்ல. ஏவாளுக்கு சோத்ரா ஆண்டவரே, பிள்ளை பிரசவ நேரத்தில் எங்க அம்மா எனக்கு உதவி செய்யலையேங்கிற கவலையே இல்ல. ஏன்னா தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். இயேசுநாதர் என்னை தாலாட்டுவாராம். இன்னைக்கு பெத்லகேமில பிறந்தார் சொல்லி தூங்கு தூங்கு ஆராரோன்னு இயேசுவை தூங்க வைக்கிறான். இயேசுவை நீ தூங்க வச்சிடாத. அல்லேலூயா. அவர் பிறந்தது உண்மைதான், ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது பிறந்தது வேற ஒண்ணு இல்ல. அவர் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை தரக்குதான் வந்திருக்கிறாரு. ஏசப்பா தூங்க வச்சிராத. எனக்காக அவர் என்னை தோளில் சுமந்தவர், என்னை மடியில வைத்து அரவணைக்கிறவர், என்னை தோளில் சுமக்கிற தகப்பனவர். இன்றைக்கு இந்த காலை வேளை நான் சொல்றேன், இன்னைக்கு பாரம்பரிய சபையில வெளியே தொழுமரத்தை கட்டி வச்சு, ஸ்டாரை கட்டி வச்சு, சாண்டா கிளாஸ் போட்டு இன்னைக்கு பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு ஜெகஜோதியா இருக்கும். சர்ச்செல்லாம் பாருங்க லைட் எரியும். ஆமென். வெளியே பாருங்க லைட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆமென். நாலு குத்து விளக்கு ஏத்தி, இன்னைக்கு மெழுகுதிரியை ஏத்தி, இன்னைக்கு பயங்கரமா காலையில எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஏன்னா 12 மணிக்கு தான் ஏசு அவங்களுக்கு பிறந்திருக்கிறாங்க. எனக்கு அப்படி இல்லம்மா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு காலம் அல்ல, அவர் சொல்ற நேற்றும் சொல்லு, இன்றும் என்றும் நான் மாறாதவராயிருக்கிறேன். காலத்தையும் நேரத்தையும் உருவாக்கின தேவன் ஒருவர். ஓ ஆமென் ஆமென். முதலாம் நாள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுகிறது,
என்ன போட்டிருக்குது? ஆமென். முதலாம் அதிகாரம் முதல்ல 2ஆம் வசனத்துல பாருங்களேன். ஆமென். என்ன போட்டிருக்குப்பா? ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தாரா? எங்க அசைவாடிட்டு இருந்தாரா? ஜலத்தின் மேல் அசைவாடிக் முதலாம் ஆமென். 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். 5ஆம் வசனம், தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. எங்க நாள உருவாக்குனவருக்கு நாள் அல்ல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறியான்னு? நாள் அவருக்கு உருவாக்குனவருக்கு நீ டிசம்பர் 25 நீ சொல்லாத, பைபிள் கிடையாது அது 25. நாளை விசேஷத்துக் கொள்கிறவன் கர்த்தரை விசேஷத்துக் கொள், அவ்வளவுதான். மற்றபடி இது இன்னைக்குத்தான் அல்ல. இயேசு எனக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிறந்துட்டார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, எந்த ஸ்திரீ சபிக்கப்பட்டவளாய் வேதனை பெற்றவளாய், ஆண்டோட வாய் டைரக்டா சொன்னது, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், உன் புருஷன் தான் உன்னை ஆண்டு கொள்வான், நீ அவனுக்கு அடிமை. ஆமாவா இல்லையா? சாராலே ஆபிரகாம பார்த்து, எஜமானே உனக்கு அடிமைன்னு சொல்லி சாரால் சொன்னான். நீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? இயேசுவை அறியாதவர்களுக்கு புருஷனுக்கு நீ அடிமை, புருஷன் ஆசை மேல பற்றி இருக்கும், புருஷன் மனைவிய ஆண்டு கொள்வான். ஆனா எந்த இயேசு யாருக்கு வேணுமோ அவங்க வீட்டுல ஸ்திரீ ஆண்டு கொள்வதற்கு புருஷன் அல்ல, என்னை ஆட்கொண்ட தெய்வம் உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட தெய்வம் உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே நன்மைகள் செய்பவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஒரு கைகளை உயர்த்தி ஆமென். நீங்க நான் ஒன்று சொல்லித்தரேன். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் சொல்ற, உன்னை கல்யாணம் பண்ணது ஒருவேளை உன் கணவனா இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லித்தரேன், தயவு செய்து கவலைப்படாதீங்க. உன் குடும்ப வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துமஸ் நாள் சந்தோஷம் பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும். சிரிக்க மாட்டியா? சிரிக்க மாட்டியாமா? போன வருஷம் நீ கிறிஸ்துமஸ்ல அழுத, இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு சந்தோஷம். என்னை ஆட்கொண்ட தேவன் ஒருவர் இருக்கிறான். சாத்தான்ட்ட சொல்லு, ஆண்டவரே ஸ்திரீக்கும் ஆமேன் ஆமேன் உன் வித்துக்கும் பகை உண்டாக்கின தேவன் எனக்கு சாத்தானிடத்தில் ஆமேன் உறவு அல்ல, சாத்தானுக்கு எனக்கும் பகை உண்டாக்கிட்டார். இனி சாத்தானுக்கு என் வீட்டில் இடம் இல்லை. இன்னைக்கு நீ சொல்ல, உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள்? உன்னால என்ன நடக்கும்? நீ உனக்கு ஆமேன் வெறும் மிஷின் மாதிரி நீ உட்கார்ந்து இருக்கிற. இன்னைக்கு அநேக வீடுகளிலே பெண்கள் அடிமைகளா இருந்தீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அடிமை அல்ல, உன்னை ஆண்டு கொள்கிற ஒரு இயேசு ஒருத்தர் இருக்கிறார். உன்னை ஆண்டு கொள்கிற ஒரு இயேசு இருக்கிறாரு. உன்னை ஆண்டு கொள்கிற ஒரு இயேசு இருக்கிறாரு. உன்னை ஆண்டு கொள்கிற இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு. ஏமே பைபிள் சொல்லுகிறது, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமா வாசிமா. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், ஆமென், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நான் கேக்குறேன், ஹலோ, இயேசு அப்படின்னு பேரிட சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன அந்த தூதன் சொன்ன வார்த்தையில அவள் கர்ப்பவதி ஆனாள். ஆமாவா இல்லையா? கர்ப்பவதி ஆனாள். ஏனென்றால் அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். நல்லா கவனிங்க, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தை
அவருக்கு கொடுப்பார். அவன் யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றார். அல்லேலூயா. இது எப்படி ஆகும் ஆண்டவரே, நான் என்ன ஆகல, புருஷனை நான் அறியவில்லையே, இது எப்படி நடக்கும், நான் கர்ப்பவதி ஆகிறது எப்படி நடக்கும்னு பிதாவாகிது. ஆமென் ஆமென். மரியாள் தூதனுடைய கேள்வி கேட்கிறார். அதுக்கு தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய நிழல் பலன் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் நீ உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஓ ஆமென், ஓ ஆமென். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் ஆமென். இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஆமென் கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறக்க வேண்டும் என்றால் ஆமென் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். இன்னைக்கு நீங்க போய் சொல்லுங்க, கிறிஸ்து எதில பிறந்தார் என்றால் யோசேப்பின் மூலமாக அல்ல, பரிசுத்த ஆவியின் மூலமாய் பிறந்தார். கை உயர்த்தி அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மூலமாய் பிறந்தார். அப்ப அந்த பிறந்த இயேசுவை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்கு மரியாள் மேலே ஆண்டவர் நிழலை அனுப்பினார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டில் ஒரு நிழல் வந்து நிற்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். இயேசு பிறப்பதற்கு ஒரு நிழல் தேவைப்பட்டது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிழல் உங்கள் மேல் வரும். ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆமென். எந்த சர்ப்பமானது ஸ்திரீயை வஞ்சித்து அந்த ஏதேன் தோட்டத்திலே அவள் பாவத்தை செய்ய வைத்து பாவையாக எண்ணப்பட்டாலோ, அதே வீட்டில் ஆமென் ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவன் அந்த சாபத்தை இப்பொழுது ஏவாளுடைய வீட்டுக்கல்ல எந்த ஸ்திரீ சபிக்கப்பட்டவளா இருந்தாலும் இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆமென் அந்த ஸ்திரீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எந்த ஸ்திரீ கிருபை இழந்தாலோ அந்த ஸ்திரீ கிருபை பெற்றவள். எந்த ஸ்திரீ ஆமென் தேவ தூதன் மூலமாய் சொல்லுகிறார், நான் புருஷனை அறியேனே. நல்லா கவனிங்க. ஆமென் ஆமென். காயின் தான் ஆதாமுடைய முதல் மூத்த தலைமுறையினுடைய முதல் சந்ததி. ஆதாமுக்கு தேவைப்பட்ட ஆமென் ஏவாளுக்கு தேவைப்பட்டது ஆதாம். ஆனால் இயேசு பிறப்பதற்கு யோசேப்பினுடைய அவசியம் இல்லை. புருஷனை அறியேனே, புருஷனை அறியேனே. ஓ இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி உன் மேல இறங்கி வருவார். எத்தனை ஆமென் ஸ்திரீகள் மேல பாருங்க, எந்த ஆவி பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு போனதோ, புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஸ்திரீகளை கர்த்தர் வைத்திருக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ற இடம். உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி இருக்காரா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவி என் மேல் நிழலிடுவாரா? இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாள் இன்னைக்கு சொல்லுங்க, அந்த பரிசுத்த ஆவி என் மேல் வேணும். ஆமென் ஆமென். இயேசு பிறந்தது மரியாளுடைய வயிற்றிலே. இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கலாம், 10 மாதம் தான் சுமந்தா. கரெக்டா இல்லையா? இயேசு சுமந்தது எத்தனை மாசம்? ஏமா குழந்தை பிறகு எத்தனை மாசமா? பிறக்கலையா? எத்தனை மாசம் ஆச்சு? 10 மாசம். இயேசு பிறகு 10 மாசமா? 10 மாசம். ஆனா அந்த மரியாதையே உலகம் முழுவதும் அறியுதுன்னா, வாழ்க்கை ஃபுல்லா சுமந்துட்டு இருக்கிற என்ன எவ்வளோ பெரிய சந்தோஷம். 10 மாசத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதம்னா, 10 மாசம் இந்த வயிற்றில் இடம் கொடுக்கிற அந்த ஆமென் கை கொடுத்த அந்த மரியாள், அவள் பிறப்பதற்கென்று தன்னை பரிசுத்தமா யார்ட்டி பேசல, யார்ட்டி பழகல, யார்ட்டி ஆமென் கனெக்ஷன் வைக்கல. அவள் புருஷனவே அறியாம இருக்கிறா. ஹலோ கவனிக்கிறியா? உலகத்துல தேவன் உன்னை அறிய வேண்டும் என்றால் ஆமென் தேவனை அறியணும்னா நீ மனுஷனை அறியாமல் இருக்கணும். மனுஷன் இன்னைக்கு தெரியல தானே? அட ஆமாவே இல்லையா? உன் புருஷன் பேசுற உனக்கு இன்னும் புரியல தானே? ஆமா புரியலையா இல்லையா? இன்னைக்கும் சண்டை ஏன் வருது? என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அட பேசங்கிற என்ன இன்னும் அவர் என்ன பண்றாரு? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. கரெக்டா இல்லையா? ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீ மனுஷனை அறிய வேண்டாம், என் தேவனை அறிந்து கொண்டால் போதும். என் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டால் போதும். நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று கேட்டபோது, பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி வந்தாள். அவள் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பாள். ஆமாவா இல்லையா? பைபிள் சொல்லுகிறது. என்னாச்சாமா? பைபிள் என்ன சொல்லுது? ஆமென். பாருங்க 37ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவனாலே ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எப்பங்க? கைகளை உயர்த்தி. ஆமென். அங்க யார் ஆண்ட கொள்ளுவான்னு சொன்னா? ஆதியாகமத்தில் என்ன பார்த்தோம்? புருஷன் ஆண்டு
புருஷன் யாரை ஆண்டு கொள்வான்? ஸ்திரீயை ஆண்டு கொள்வான். கரெக்டா? இன்னைக்கு ஆண்டவருக்கு இப்ப எங்க மரியாதை இப்ப என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரே, இனி நான் புருஷனுக்கு அடிமை இல்ல, உங்களுக்கு அடிமை. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அப்பா, நான் உங்களுக்கு அடிமை. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நான் உங்களுக்கு அடிமை. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே சேஞ்ச் பண்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு அடிமை. எப்படியா? சரிதானா? இனி யாராவது உங்க வீட்டுல போய் சண்டைக்கு வாங்கிட்டு வந்தானா, நான் உங்களுக்கு அடிமை இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்களா எபேசியர் எழுதிய நிருபம். எபேசியர் எழுதிய நிருபம் வேகமா திருப்பிக்கலாமா? ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? எபேசியர் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 21, 22. சீக்கிரமா. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. 28 வாசிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. இது கிறிஸ்துமஸ் செய்தியா? ப்ளீஸ் கவனிக்கிறீங்களா? இது கிறிஸ்துமஸ் செய்தியா? அட கிறிஸ்துமஸ் செய்தியான்னு கேட்டேன். ஏமா? ஹலோ, இது கிறிஸ்துமஸ் செய்தியா? ஆனா தெளிவா போட்டிருக்காரு. எங்க அடிமை உன்னை ஆண்டு கொள்வான்னு எங்க ஆண்டவர் சபிச்சாரோ அதே ஆண்டவர் இப்ப சொல்றாரு, புருஷர்களுக்கு மனைவிகளே தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க. அட மனைவிகளை சொல்லு. நீ மனைவியா இல்லையா? நீ என்ன செய்ய? உன் புருஷனுக்கு கீழ்ப்படி. யாருக்கு கீழ்ப்படிவது போல? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உன் புருஷனுக்கு கீழ்ப்படி. எப்படி எங்க கொண்டு வந்துட்டார் பாருங்க. ஆண்டவர் கொடுத்த சாபம் நீ அடிமையா இருப்பேன்னு. ஆனா புதிய ஏற்பாட்டுல எங்க கொண்டு வந்து முடிச்சிட்டார்னா, இங்க பாரு, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல உன் சொந்த புருஷனுக்கு. அடுத்த புருஷனுக்கு கீழ்ப்படிவோம், ஆனா தான் புருஷனுக்கு கேட்க மாட்டோம். இவன் சொல்றது என்ன, நான் கேட்கறது. அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, அப்பா, ஓனர், இவங்க சொல்றதெல்லாம் கேட்போம். ஆனா ஊழிய ஆண்டவருடைய அவன் தேவன் தந்த புருஷன் சொல்றதை கேட்க மாட்டான். ஆனா பைபிள் சொல்லுது, உன் சொந்த புருஷனுக்கு நீ என்ன செய்? கீழ்ப்படி. மனைவிகளே, புருஷர்களே, உன் மாம்சத்துக்கு என்ன செய்? உன் மனைவிக்கு அன்பு கூறுங்கள். ஆமென். என்ன போட்டிருக்கு? அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். யாரிடத்தில் அன்பு கூறணும் போட்டிருக்குது? மனைவிகள். கவனிக்கிறீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? அடுத்தவங்ககிட்ட அன்பா இருப்பீங்க, சிரிச்சு பேசுவோம். ஆனா நம்ம மனைவிட்ட பேச மாட்டோம். நம்ம மனைவிட்ட ஊமையாவே இருப்போம். அன்பா இருக்க வேண்டியது தான் மனைவிட்ட. பைபிள் சொல்லுகிறது, எந்த குடும்ப உறவு ஆதாமுக்கு தெரியாம ஏவாள் போய் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டதுனால பாவம் உள்ள வந்தது. இப்போ எந்த புருஷன் இப்போ ஆண்டவருடைய அன்பினாலே நிரப்பப்படுவாயோ, உன் மனைவியை நீ அன்பு கூறும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ள நீ அன்பாயிருப்பதை போல, ஆமென், ஹல்லேலூயா, நீ மனைவியிடத்தில் அன்பாயிரு. பைபிள் சொல்லி என்ன போட்டிருக்கீங்க பாக்கல? தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தானே அன்பு கூறுகிறான். சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமே இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா, ஆமென். 33 எப்படி உங்களில் அன்பு அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் எப்படி இருக்கணுமா? பயபக்தியா இருக்கணும். இருக்கீங்களா? பயம் பக்தி வருதா புருஷன் மேல? ஏய், எங்கடா பார்த்துட்டு இருக்க? வர்றேங்க. பயம் வருதா? பக்தி வருதா புருஷனை பார்த்தா? பைபிள் சொல்லுது பயபக்தியா இருக்கணும் சொல்லுது. தயவு செய்து இந்த வசனத்தை எழுதி வச்சுங்க. உங்க சபையில கிறிஸ்துமஸ் செய்தி என்னன்னு கேட்டா போய் சொல்லுங்க. கவனமா கேளுப்பா. புருஷர்களே, உன் சொந்த மனைவி மேல எப்படி இருக்கணும்? இருக்கீங்களா? பைபிள் சொல்லுது, நான் புருஷனை அறியேனே. ஒருவேளை நீ புருஷனை அறியாமல் இருக்கலாம், ஆனா இயேசுவை நீ அறிந்து கொண்டால் உன் வீடு அன்பான குடும்பமாக இருக்கும்.
அப்பா நான் சொல்றேன், ஆமென். தேவனால் கூடாதுதான், தேவனால் கூடாதுதான். அட பேசுங்களா, தேவனால் கூடாதுதான். அட பேசுங்க. மனுஷனால் கூடாதது எது? ஹலோ பேசுங்க. மனுஷனால் கூடாது எதுங்க? பைபிள் ஹலோ கவனிங்களேன். மனுஷனால் கூடாது என்ன தெரியுமா? புருஷனுக்கு கீழ்ப்படிவது கூடாத காரியம். மனுஷனால் கூடாது என்ன தெரியுமா? அவ சண்டை போட்டான்னு அவட்ட அன்பா பேசி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரது பேசுங்களா பிரதர், கூடாத காரியம். ஆனா பைபிள் சொல்லுது இது தேவனாலே எல்லாம் கூடும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் அன்பு வீட்டில் பிறக்கட்டும், தேவ பக்தியம் வீட்டுக்குள்ள பிறக்கட்டும், தேவ பயம் வீட்டுக்குள்ள பிறக்கட்டும், தேவ பரிசுத்தம் என் வீட்டுக்குள்ள, ஆவியான வீட்டுக்குள்ள வரட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மனைவியாகிய மரியாளை நீ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நல்லா கவனிங்க. ஹலோ கவனிங்க. இயேசு கிறிஸ்து உள்ளுக்குள்ள உருவாவதற்கு மரியாள் ரெடி ஆயிட்டான். நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, என்கிட்ட பேசுற ஆண்டவர் என் புருஷன்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. நீங்க பைபிள் சொல்லுது, கரு உருவான தெரிஞ்சவன யோசேப்புக்கு இது தெரியாது. ரொம்ப நீதிமானா இருந்தான். எப்படியோ என்ன செய்யலாம், தன் மனைவியை தள்ளி விடலாம் நினைச்சா ஆண்டவர் விடலைங்க. கவனிக்கிறீங்களா? உன் புருஷன் உன்னை விட்டு பிரியவே விட மாட்டாரு. யோசேப்பு குடும்ப வாழ்க்கையில் நடந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், டைவர்ஸ் யாராவது வாயில வந்துச்சுன்னா இன்னைக்கு போய் தேவன் சமூகத்தில் சொல்லுங்க, ஐ எம் சாரி டார்லிங், நான் உன்னை நான் என்ன செஞ்சுட்டேன், நான் பிரிந்து போலாம், நம்ம செத்து போலாம், உன் கூட நான் வாழ விரும்பலன்னு நான் சொன்னது உண்மை. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல நான் உன்னை ஹக் பண்றேன், உன்னை கை கொடுத்து உனக்கு நான் சாரி சொல்றேன். இன்னைக்கு இதுதான் கேக் ஊட்டி, கேக்கு வாயில ஊட்டி, இல்ல ஏதாவது சர்க்கரையை இது வாயில போட்டு, உப்பு போட்டுறாத, சர்க்கரை வாயில போட்டு சொல்லு, சாரி டார்லிங். பைபிள் சொல்லுது ஐயப்படாதே. இன்னைக்கு புருஷர்களுக்கு நிறைய பெண்கள் மேல சந்தேகம் வருது. கவனிக்கிறீங்களா இல்லையா? யோசேப்பு வாழ்க்கையில மரியாளை சேர்த்துக் கொள்வதற்கு ஐயம் வந்தது, சந்தேகம் வந்தது. ஆண்டவராகிய தேவன் அங்கே தூதனை அனுப்பி, நீ ஐயப்படாதே, உன் புருஷனோடு ஆமே உன் மனைவி நீ என்ன செஞ்சுக்க சேர்த்துக்கொள் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீ ஐயப்படாதேன்னு சொல்ற நேரத்தில் ஏமே தூதனை கர்த்தர் அந்த இடத்துல அனுப்புகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நீ நீதிமானாய் இருந்தால் நிச்சயமா உன் வீடு பிரிய ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? பரிசுத்தாவினால் உண்டானதினால 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? உலகத்திலே தமது ஜனங்கள், தம்முடைய ஜனங்கள், ஆண்டோட பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்காக இயேசு வந்தார் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஒருவேளை நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால், தன் பாவங்களை மறைக்கிறவன் பிரதர் சொல்லுங்க, வாழ்வே அடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம் கிடைக்கும். இந்த இயேசு பிறப்பதற்கு மரியாளிடத்தில் முதலாவது பேசினார், தேவதூதனை அனுப்பி. இரண்டாவது சொப்பனத்தில் மீண்டும் ஆண்டவர் என்ன செய்யறாரு கவனிக்கிறீங்களா? இயேசு பிறப்பதற்கு முன்பாக நல்லா கவனிங்க, மரியாளிடத்தில் ஆண்டவர் பேசினாரு. ஸ்தோத்திரம். யார்கிட்ட பேசினாரு கவனிக்கிறீங்களா? மரியாளிடத்தில் பேசினாரு. இரண்டாவது யார்கிட்ட பேசினாரு? யோசேப்பினிடத்தில் பேசினாரு. இந்த 3 பேர் 2 பேர்த்திட்ட பேசணும்னு ஆண்டவர் பிறந்ததை வெளிப்படுத்தணும். பாத்தீங்களா? ஆண்டவர் இப்ப யார்கிட்ட வெளிப்படுத்துறாரு? இயேசு பிறந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் வந்து நிற்கிது. அவர் ஆமென் ஹல்லேலூயா. அது கடைசி அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பாருங்களேன். ஆமென். 23 வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன செய்யுங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு என்னதுங்க? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பேரனாகிய குமாரை பெருமளவும் அவளை அறியாது என்று இயேசு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. இயேசு எங்க பிறந்துட்டாரு? பிறந்துட்டாரு. இயேசு பிறந்த உடனே ஆமென், இயேசு பிறப்பதற்கு ஆயத்தமா இருந்தோம். இன்னைக்கு நான் கவனிக்கிறீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசுவின் நாமம் என்ன அர்த்தம்னா பாவங்களை மன்னிக்கும் நாமம்,
சாபங்களை நீக்கணும். நாம் யார்கிட்ட போய் கேட்டா சொல்லுங்க, இயேசு பிறந்தது நான் ஸ்திரீகள் புருஷனுக்கு அடிமை அல்ல, ஆமென், ஸ்திரீகள் ஆமென் புருஷன் ஆண்டு கொள்வதற்கல்ல, என் தேவனுடைய அன்பு எனக்குள் ஆமென் கணவன் மனைவிக்குள்ளே அன்பை உருவாக்கினது இயேசு பிறந்ததினால் தாங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் தாங்க புருஷன் அன்பாய் இருப்பான், மனைவி மேல அன்பாய் இருக்கிறது. சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் புருஷன் மனைவி மேல அன்பா இருப்பான். ஆமென், மனைவிகள் மட்டும்தான் தன் புருஷன் மேல சொல்லுங்க கீழ்ப்படிவான், கர்த்தருக்குள் கீழ்ப்படிவான். இயேசு பிறந்த உடனே பைபிள் சொல்லுகிறது இம்மானுவேல். எல்லாம் எதிர்ப்பு சொல்லுங்க, இயேசு யாரோடெல்லாம் இருக்காங்களோ, இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க கூட தேவனே இருக்கிறார். தைரியமா போங்க, இன்னிலிருந்து குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இயேசு பிறந்துட்டாரா அப்படின்னு கேட்டா இயேசு பிறந்துட்டாரு. பிறந்த உடனே என்ன என்ன பார்த்தாங்க? 2ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கீங்க? ஆமென் ஆமென் ஆமென். பாருங்க, அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது, பாருங்க 10ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரம் ஆமென் ஆமென் நட்சத்திரம் 9ஆம் வசனத்தை பாருங்க, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கில் இருக்கிற கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலம் மற்றும் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன்பே சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, இயேசு பிறந்த வீட்டுல என்ன இருந்ததுங்க? என்ன ஆமென், மாட்டு தொழுவத்துக்கு மேல என்ன இருந்ததுங்க? நட்சத்திரம். தயவு செய்து கவனிங்க, நட்சத்திரம் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வீட்டுல தொங்க விடுறாங்க, நம்ம நட்சத்திரத்தை தொங்க விடுறதில்லை. ஏன் தெரியுங்களா? இயேசு பிறந்த வீட்டுல நட்சத்திரம். ஆனா அதே புதிய ஏற்பாட்டு சபையில ஆமென் பைபிள் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுங்க, 1ஆம் அதிகாரத்தை கையில ஆமென் எடுத்துங்க. 1ஆம் அதிகாரம் அதே 20ஆம் வசனத்தில் பாருங்க, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தை 7 பொன்பித்துக்கள் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுதி, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகள் 7 சபைகளாம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏன் நம்ம நட்சத்திரத்தை வீட்டுல தொங்க விடுறதில்லைன்னா, இயேசு பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பெத்லகேம்ல பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட. குமாரன் கொடுக்கப்பட்டது எதுலங்க? சிலுவையில கொடுக்கப்பட்டார். கரெக்டா கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் கவனிங்க, குமாரன் கொடுக்கப்பட்டது எங்கங்க? சிலுவையில கொடுக்கப்பட்டார். நான் சொல்றேன், இப்ப அந்த குமாரன் இப்பொழுது நமக்கு பாலகனாய் பிறக்கல, நம்மை நட்சத்திரமாய் அவர் வலது கரத்துல நம்மை சுமந்து கொண்டு இருக்கிறார். நட்சத்திரம் எதை காண்பித்தது? இயேசு பிறந்த வீட்டை. எத்தனை பேர் சொல்றீங்க 10 மாசம் பிறந்த ஆமென் ஆமென் தாய்க்கும் ஆமென் இந்த மரியாளுடைய வீட்டுக்கு அந்த தொழுவத்துக்கு மேலேயே நட்சத்திரம் இருக்கும்னா எத்தனை பேர் சொல்றீங்க அது வாழ்நாளெல்லாம் அந்த இயேசு என்னை கைகளை சுமந்திருக்கிறார், என்னை நட்சத்திரமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் குடிலெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. ஏன் நம்ம குடிலுக்குள்ள கொண்டு இயேசுவை நம்ம ஆமென் பொம்மையெல்லாம் வைக்கலைன்னா, ஏன் இயேசுவை சாண்டா கிளாஸ் போட்டு, சாண்டா கிளாஸ் நிக்கோலஸ்க்கு அடையாளம். நிக்கோலஸ் ஒரு உங்களை போல சாதாரண மனிதன் தான், நம்மை போல ஒரு மனிதன் தான். அவர் உதவி செஞ்சார், அதனால அவரை பேரை சாண்டா கிளாஸ் போட்டு ஒரு சிவப்பு தொப்பியெல்லாம் போட்டு ஆமென் தொந்தியெல்லாம் வச்சு சாக்லேட். நான் சொல்றேன் ஆமென், சாண்டா கிளாஸ் வருஷத்துக்கு ஒரு முறை வருவாரு, ஆனா தூதன் உங்க வீட்டுல எப்பவுமே உங்க கூட நிக்கிறாரு. இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியது, தாவீதின் ஊரில் அல்ல, என் வீட்டுல இயேசு இருக்கிறாரு, என் வீட்டுல இயேசு வளர்ந்து இருக்கிறாரு, என் இயேசு என் வீட்டுல என்ன செய்யுங்க, ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நட்சத்திரம் பிறந்த இடத்துல மட்டும்தான் காண்பிக்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க அந்த நட்சத்திரமாய் கர்த்தர் என்னை சுமந்துட்டு இருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கை வைத்து காட்டுங்களேன் ப்ளீஸ். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆமென் உம்முடைய கரத்தில் என்னை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். இயேசு பிறந்த போது என்னெல்லாம் வந்துச்சுங்க? பொன்னு, அடுத்தது பொன்னு தூபவர்க்கம் வெள்ளை போலம். பொன் எதை காண்பிக்கிறது? அவர் ராஜாவாய் பிறந்தாராம். இயேசு எதை காண்பிக்கிறது? பொன் என்றால் ராஜாவாய் பிறந்தார். அடுத்தது என்னதுங்க? தூபவர்க்கம் எதை காண்பிக்கிறது என்றால் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அந்த பூமிக்கு வந்தார். ஆமென். வெள்ளை போலம் எதை காண்பிக்கிறது என்றால் இறந்து போனதுக்கு அப்புறம் அது எப்படி நம்ம சென்ட் தெளிக்கிறோமோ அதே மாதிரி தான் இஸ்ரேல் நாட்டில் வெள்ளை போலத்தை தெளிப்பாங்களாம். நான் சொல்றேன், இது எதை காண்பிக்கிறது என்றால் இயேசு பிறக்கும் போதே அடக்கத்துக்கு சமத்தை காண்பித்தார். அவர் யூதருக்கு ராஜாவாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அவர் ஆசாரியன். எப்படி இயேசு மரித்த போது அந்த மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அந்த திரைச்சீலை கிழிந்தது, அதனாலதான் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம். அப்படின்னா அவர் பிரதான ஆசாரியன் இந்த பூமிக்கு வந்தார். மூன்றாவது எதுங்க? வெள்ளை போலம் எதை காண்பிக்கிறது? என் பாவத்துக்காய் மரிப்பதற்கு என்று வந்தார். பிரதர், நீங்களும் நான் இந்த பூமியில வாழ பறக்க வச்சாரு. இன்னைக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தது எனக்காய் 33 வருஷம் பூமியில வாழ்ந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு சென்றார். பைபிள் சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென்.
1ஆம் வசனம் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்ப சொல்லுங்களேன் 12ஆம் வசனம். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹலோ ஹலோ, இயேசு பிறந்தார், அவர் மரியாளுடைய பிள்ளையா நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்காதீங்க. அவர் தேவனுடைய குமாரன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே, ஆமென். பைபிள் என்ன சொல்லுதுங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் என்ன ஆக்கிட்டாரா? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை. பிரதர், நீங்க தேவ பிள்ளையா? ஹலோ ஹலோ, காட் சன்ஸ். நான் தேவனுடைய பிள்ளை. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவருடைய பிள்ளையா என்னை மாற்றிட்டீங்க. நீ யார் பிள்ளைமா? யார் பிள்ளை? சொல்லுங்க, யார் பிள்ளை? மரியாள் மீண்டும் தேடினா பார்க்க முடியாது. ஆனா நீ ஆண்டோட பிள்ளையாய் மாறும்போது, ரட்சிக்கப்படும் போது, ஆமென், ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிப்பு. ஆமென். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது. அதே கீழே வாசிங்க. ஆமென். அவர்கள் இரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருக்கிறது. அல்லேலூயா. 18ஆம் வசனம் பாருங்க. தேவனை ஒருவன் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவர் வெளிப்படுத்தினார். ஆமென். குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த இயேசு மீண்டும் பிறக்க போறதில்லை. என்னைக்கு ஒரு மனுஷன் ஆமென் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஞான ஸ்நானத்தின் மூலமாய் பிறக்கிறானோ அவருடைய பிள்ளையாய் மாறுகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர் உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றினீரே, உம்முடைய மேல நீர் வைத்த அன்பு என்னை பாவங்களை மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த கிறிஸ்து பிறப்புல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அப்படியே எழுமி நிற்போம், கண்களை அடைப்போம். ஹல்லேலூயா. யோவான் 3:16 வேதம் சொல்கிறது. அப்படியே எழுமி நிற்போம், கண்களை அடைப்போம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தயவு செய்து சொல்ல முடியுமா? தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். பிரதர்ஸ், நீங்க கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு உங்களுக்காக எனக்காக பிறந்தது. எதுக்காக என்றால், குமாரனை விசுவாசிக்கிற எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன பெற்றுக் கொள்வானாம்? நித்திய ஜீவன். பிரதர், உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கத்த தரப்போகிறார். அழிந்து போகிற இந்த பூமி அல்ல, அழிந்து போகிற வாழ்க்கை அல்ல, அழியாத ஒரு ஜீவனை தரப்போகிறார். கண்கள் மூடிக்கொள்ளலாமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ஆமென், ஏவாள் மூலமாய் சாபம் வந்தது. ஆமென். பிசாசு சாபத்தினாலே ஏவாளை பாவம் செய்ய வைத்தான். ஆமென். அடிமையாய் மாறினான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு அந்த மரியாள் மூலமாய் ஆசீர்வாதம் வந்ததை போல இன்னைக்கு சொல்லுங்க, அந்த மரியாள் எப்படியாய் ஆமென் 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 தேவனுடைய கிருபை பெற்றாலோ, இன்னைக்கு கிருபை பெற்றவர்கள் எல்லாரும் கரங்களை வைத்து, ஆண்டவரே, அந்த கிருபை இன்னைக்கு மனவாட்டியாகிய சபைக்கு தந்துட்டீர். இந்த ஆமென் கவனிங்க. ஏவாள் மூலமாய் பாவம் வந்தது, மரியாள் மூலமாய் கிருபை வந்தது. இந்த சபை இரத்தத்தினால் வாங்கின சபை. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாளோ நம்ம எல்லாம் இயேசுவுக்கு மனவாட்டி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு வரும்போது இந்த மனவாட்டியாகிய இயேசு, மனவாட்டியாகிய சபையை இயேசு மனவாளனாகிய வரும்போது உங்களை என்னை எடுத்து செல்ல வரப்போகிறார். இனி பிறக்க போவதில்லை, அவர் ராஜாவாய் வரப்போகிறார். இயேசு ராஜாவாய் வரப்போகிறார். அவரை விசுவாசிகள் மாத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பின் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு இயேசப்பாவுடைய வருகையை விசுவாசித்தவர்கள் இன்னைக்கு விசுவாசத்தோடு கடன் சொல்லுங்க. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேலைக்கு ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாள் கர்த்தாவே மே துதிக்க மே ஆராதிக்க கர்த்தருக்கு பச்சதுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உலகம் ஃபுல்லாக கர்த்தாவே இந்த நாள் கிறிஸ்மஸை கொண்டாடும் பொழுது கர்த்தாவே நாங்களும் உம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் பாராட்டினதுக்காக நன்றி அப்பா. எங்களை பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக ஏசப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் பாபிகளாயிருந்த எங்களை ஒவ்வொருவரை ரட்சிப்பதற்காக ஏசப்பா நீர் கர்த்தாவே உலகத்துக்கு வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை பிள்ளைகளை மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஏவாளின் மூலமாய் வந்த சாபத்தை உடைத்து கர்த்தாவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் கர்த்தா வேதனைகளை எடுத்து போட்டு கர்த்தா சிலுவையில் எங்களுக்கு வெற்றி சிறந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியும் அப்பா. ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப இந்த கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. நன்மையால் நிரப்புங்க, ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. ஹல்லேலூயா கர்த்தாவே. எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினதுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.